காளான் ரெடி. இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் காளான் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காளானுக்கு வந்து பெசரி ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் மசாலா போட்டு சேர்த்துக்குவோம். இப்போ காளான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம எப்படி சில்லிக்கு மேக்னேட் பண்ணி வைப்போமோ நல்லா முக்கி பெசரி அதே மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து பெசரி எடுத்துக்குவோம். மாதிரி நல்லா பெசரி எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடணும். அதுக்கப்புறமா எடுக்கணும். நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். நுரையெல்லாம் அடங்கிடுச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இது நல்லா மசாலா வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும். அதையும் நல்லா ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கறி மசால் பொடி அதையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூடவே பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் அதுவும் சேர்த்துக்குவோம். ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு சூப்பு மாதிரி இருக்கும். அது கூடவே நம்ம தேவையான அளவு சாஸ் சேர்த்தோம்னா இன்னும் கெட்டியாக கொதிச்சு வருது வரும். இது கூடவே நம்ம சாஸ் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா கெட்டியாக வரணும். கொஞ்சம் கொதிச்சு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க காளானை அது கூட சேர்த்து வச்சு போடணும். ஒரு 20 நிமிஷம் அதோட வெந்து வரணும். நல்லா கெட்டியாக நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க காளானை அது கூட சேர்த்துக்கணும். இப்போ இந்த மஷ்ரூம் எல்லாம் இந்த மசாலாவில் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே குக் ஆகணும். நம்ம என்ன தான் ஃப்ரை பண்ணியிருந்தாலும் இந்த மசாலாலையும் நல்லா குக் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த இதெல்லாம் வந்து மசாலா கிரேவி எல்லாமே வந்து குக் ஆயிடுச்சு. காளான் நல்லா ரோட்டு கடை ஸ்டைல் காளான் ரெடி ஆயிடுச்சு.
வெங்காயத்தை தூவி மல்லித்தலை போட்டு சாப்பிட்டோம்னா அதே ரோட்டு கடை ஸ்டைலில் காளான் ரெடி.